friends, welcome to Garden Kingdom. நான் வேணி கணேஷ், இது தென்றல் தவழும் தென்காசி. இன்னைக்கு நம்ம Garden Kingdomல பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ். அதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நினைச்ச உடனே சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சுவையில் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன வேணும்னாலும் பயன்படுத்திக்கிறலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கறலாம். அதாவது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதாவது இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக செவந்து வரணும். அது வரை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சுவையில் இருக்கும். சொல்லப்போனால் அதை விட நல்லாவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி நீங்கள் வீட்டில் செய்வீங்க. இப்போ வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்து வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சிக்கன் மசாலா, அப்படி இல்லைனா மட்டன் மசாலா, அப்படி இல்லைனா பிரியாணி மசாலா, அதுவும் இல்லைனா கரம் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ரெண்டும் தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் தனியாக, சீரகத்தூள் தனியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வறுக்கலாம் இல்லை, அப்படி பச்சையாக தான் நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகும் சீரகமும் ஈக்குவலாக எடுத்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். இது காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்க வேணாம். கடைசியாக ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் இன்னைக்கு முட்டை சேர்த்து செய்ய போகிறேன் இந்த ரைஸ். உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சாதத்தை ஆட் பண்ணிக்கிறலாம். ஒரு 4 முட்டையை நான் இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்த உடனே இப்படி கலந்து விட்டுறக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் லேசாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு நல்லா பெரிய பீசஸாக தனியாக தெரியும் இந்த முட்டை. அதுக்கு தான். அதே போல் முட்டையை நான் உடச்சி அப்படி டைரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டையை அடிச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கறலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ பாருங்கள், முட்டை இப்படி லேசாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவும் முட்டையும் ஒன்றா கலக்கணும். நான் 4 பேருக்கு தேவையான ரைஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கிறலாம், உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும், அதிகமாக முட்டையோட ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட 2 முட்டை கூட சேர்த்துக்கிறலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் 2 முட்டை கூட பயன்படுத்தி செஞ்சுக்கிறலாம் 4 பேருக்கு ரைஸ். அதுவும் நல்லா தான் இருக்கும். முட்டை முழுமையாக வேகக்கூடாது. இந்த மாதிரி லேசாக கலந்து விட்ட உடனேயே நம்ம சாதத்தை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. அந்த முட்டையும் மசாலாவும் எல்லா சைடும் இந்த ரைஸ் ஃபுல்லாக நல்லா கலந்து வரணும்.
நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸை விட ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக நீங்கள் விருப்பப்பட்டால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மல்லி இலை தூவிக்கிறலாம். நான் இன்னும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலை. ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மெதுவாக இதை கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு இந்த கடாய் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சுவையில் இருக்கும். அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக அப்படி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கார்டன் கிங்டம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.